அந்த இடமே பிணக்குவியலா மாறுது. அப்பாடா, இன்னைக்கு அதிர்ஷ்டம் என் பக்கம். நான் தேடின அரிய வகை பொருட்களெல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சிருச்சு. நான் நினைச்சதை விட தரமா இருக்குன்னு சென் சந்தோஷப்படுறான். சிஸ்டம் ஒரு வரைபடத்தை காட்டுது. பயோகெமிக்கல் டிசாஸ்டர் கிளாஸ் சி. இத செய்ய என்னெல்லாம் வேணும் தெரியுமா? 1 ஜாம்பி நகம், 2 சதைமலையோட தசை, 3 டைரண்ட் எலும்பு, 4 ஹெரிட்டிக் இதயம், 5 லார்ட் மூளை. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஒரிஜினல் தரமான சரக்கு. இத வச்சு செஞ்சா வேற லெவல் ஆயுதம் கிடைக்கும். சிஸ்டம் அந்த ஜாம்பி நகத்தோட பவரை சொல்லுது. வேகம் +10, பலம் +8, கூடவே கோஸ்ட் கிளாஸ் ஸ்கில் அன்லாக் ஆகுது. அட்டாக் ஸ்பீட் 20% ஏறும். சென் அந்த பொருட்களை வச்சு ஆயுதத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்து லைவ்ல இருக்கிறவங்க மிரண்டு போறாங்க. என்னது, ஜாம்பி உடம்புல இருந்து ஆயுதம் செய்ய முடியுமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இவன் மனுஷனா இல்ல மாயாஜாலக்காரனான்னு புலம்புறாங்க. ஒருத்தன் நக்கலா, டே அதெல்லாம் சும்மா கனவுடா, இவனுக்கு அதெல்லாம் கிடைக்காதுங்கிறான். ஆனா சென் அந்த ஆயுதத்தை கச்சிதமா முடிக்கிறான். சிஸ்டம் சொல்லுது, ஸ்பெஷல் ஆயுதம் ரெடி. பயோகெமிக்கல் டிசாஸ்டர், கையுறை வகை, காண்ட்லெட் டைப். எல்லா சக்தியும் +35 எகிரிடுச்சு. இந்த ஆயுதத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் தனி மவுசு. முதல்ல லார்ட் மூளை, 3 எதிரிகளை கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோல். டைரண்ட் எலும்பு, வேகம் +30% கூடும், அட்டாக் ஸ்பீட் +50% ஏறும், கூலிங் டைம் 3 மணி நேரம். சதைமலை தசை, எதிரிய கொன்னா நமக்கு எனர்ஜி ஏறும், ஒவ்வொரு கொலைக்கும் பவர் கூடிக்கிட்டே போகும், ஸ்டாக்கிங். ஹெரிட்டிக் இதயம், மென்டல் அட்டாக்ல இருந்து காப்பாத்தும், எதிரிய மனசளவுல தாக்கும். கடைசியா ஒரு சர்ப்ரைஸ், அரிய வகை ஃபோர்ஜிங் எஃபெக்ட், டிசாஸ்டர் எவல்யூஷன். இந்த ஆயுதத்தை வச்சு 1,00,000 ஜாம்பிகளை கொன்னா இது தானா வளர்ந்து சோல் வெப்பனா மாறும். அதாவது நாம வளர வளர ஆயுதமும் வளரும். சென் மிரண்டு போறான். இது சரியான வேட்டை. சரி, ஆயுதம் செஞ்சது போக மிச்சம் இருக்கிற பிணங்களை வீணாக்கலாமா? சென் தன்னோட வைரஸ் சக்தியை வச்சு எல்லாத்தையும் உறிஞ்சிறான். டெவார். டைரண்ட் டிராக்கர் 1200 பாயிண்ட்ஸ், மென்டல் லார்ட் 1500 பாயிண்ட்ஸ், ஹெரிட்டிக் 1300 பாயிண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சதும் சிஸ்டம் சொல்லுது, பிளாக் லைட் வைரஸ் புது வடிவம் எடுத்தது, சாட்டை கை ஃபார்ம். இனிமே கைய நீளமா சாட்டை மாதிரியும் மாத்தி கழட்டலாம். சென் வேற லெவல் அப்கிரேட். அந்த பாஸ முடிச்ச கையோட சென்னுக்கு புதுசு புதுசா சக்தி கிடைக்குது. 1 ஹீட் ட்ராக்கிங் மற்றும் வைரஸ் ட்ராக்கிங். இனிமே மறைஞ்சிருக்கிற எவனையும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2 ஹேமர் ஃபார்ம், சுத்தியல் மாதிரி கைய மாத்தி எர்த் ஷேட்டரிங் ஸ்மாஷ்னு பூமியையே பிளக்கிற அடி அடிக்கலாம். 3 ஏரியல் டேஷ், காத்துல பறக்கும்போதே திசை மாறி பாயலாம். பிளாக் லைட் வைரஸ் 30% முழுசா விழிச்சுக்கிச்சு. என்கிட்ட இப்ப இருக்கிறது சாதாரண ஆயுதம் இல்ல, அதுவா வளர்ற சோல் வெப்பன். இத டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சென் வெறியோட கிளம்புறான். சீன் யாங் சென் சிட்டிக்கு மாறுது. கண்ட்ரோல் ரூம்ல லூலி, தலைவன் வேலைய முடிச்சிட்டான், கோட்டைக்கு திரும்புறான்னு சொல்லி கேமராவை திருப்புறா. கூடாரத்துக்குள்ள ஜி கியாங் காயம்பட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல சூயன் ஓயாம மத்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்கறா. ஜி கியாங், சூயன் நீ ரொம்ப டயர்டாயிடுட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, போர் முடிஞ்சதும் பார்ட்டி இருக்கு, அப்போ நீ வேணும்னு சொல்றாங்க. சூயன், இல்ல மேடம், என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கறேன்னு விடாப்புடியா நிக்கிறா. அப்போ லிங்காய் ஒரு கெட்ட செய்தியோட வரா. மேடம், தலைவன் அந்த மெயின் வில்லனை கொன்னுட்டான் தான், ஆனா தூரத்துல இருக்கிற ஜாம்பிங்க நின்னாலும் கோட்டைக்கு கிட்ட இருக்கிற ஜாம்பிங்க வெறி பிடிச்சு தாக்குதுங்க. முக்கியமா மேற்கு பக்க சுவர்ல அந்த டேங்க் வகை ஜாம்பிங்க கூட்டம் அப்படியே நிக்குது. அங்க நம்ம டிஃபென்ஸ் வீக்கா இருக்கு. ஷியு நிலைமை மோசம். வாட்ச் டவர்ல இருந்து ஷியு வீடியோ கால் பண்றா. அவளோட நிலைமை பரிதாபமா இருக்கு. அவளோட எல்லாம் பார்க்கும் கண் சக்தியை ஓவரா யூஸ் பண்ணி கண்ணுல இருந்து ரத்தமே வழியுது. ஜிகியாங், இன்னும் 3 நிமிஷம்தான், மேற்கு பக்க 6வது செக்ஷன் சுவர் உடைய போகுது. அந்த சதை சுவர் வேகமா அரிக்கப்படுது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு வார்னிங் தர்றா. லிங்காய் சொல்றா, பாவம் ஷியு, போர் ஆரம்பிச்சதுல கண் முழிச்சு ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சு தகவல் சொல்றா. அதான் உடம்பு முடியாம போயிருச்சு. ஜி கியாங் நெகிழ்ந்து போறாங்க. ஜி சரியான ஆட்களை தான் ஃப்ரெண்டா வச்சிருக்கா. ஷியுவை உடனே ரெஸ்ட் எடுக்க வைங்க, நான் முன்னாடி போய் சமாளிக்கிறேன்னு கிளம்புறாங்க.
களத்துல நிலைமை மோசமாகுது. ஸ்வாங் ஜாம்பிகளோட நேருக்கு நேர் சண்டை போடுறா. ஜி கத்திய உருவிக்கிட்டு உதவிக்கு போக பாக்குறா. வேணா, கிட்ட போகாதீங்க, என்னால கவர் பண்ண முடியாதுன்னு கத்துறா. ஆனா ஸ்வாங் கேட்காம முன்னாடி பாயிரா. திடீர்னு அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம், நம்ம சென். ஸ்வாங், முன்னாடி போய் மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு அவளை பின்னாடி இழுக்கிறான். ஸ்வாங் திரும்பி பார்த்து சென்னு சந்தோஷமா கத்துறா. சென் களத்துல இறங்குறான். எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அந்த ஜாம்பி தலைவன் லார்டு செத்துட்டான், இனிமே மீதியை நான் பாத்துக்கிறேன்னு கெத்தா சொல்றான். ஜி கத்துறா. கேட்டிங்களாதா, தலைவன் செத்துட்டான், நம்ம பாய் பேரரசர் வந்துட்டாரு. சென் சும்மா இல்ல, தன்னோட எர்த் ஷேட்டரிங் ஸ்மாஷ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தரைய ஓங்கி அடிக்கிறான். அந்த அதிர்வுல சுத்தி இருந்த ஜாம்பிங்க செதறி சாகுதுங்க. அடுத்து தன்னோட கைய சாட்டை மாதிரி மாத்தி சுழற்றான். அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுது. சென் தன்னோட வைரஸ் டிராக்கிங் அண்ட் ஹீட் டிராக்கிங் பவரை வச்சு மறைஞ்சிருக்கிறவனையும் தேடி தேடி அடிக்கிறான். ஜிக்கியாங், மாங் எல்லாரும் உற்சாகமா சண்டையில குதிக்கிறாங்க. வெற்றி நமதே இன்னும் கோஷம் போடுறாங்க. 4 நாள் கழிச்சு போர்க்களம் இப்போ அமைதியா இருக்கு. ஆனா சுத்தியும் பிணக்குவியல், உடைந்த சுவர்கள். சென், நினைச்சதை விட சேதாரம் அதிகம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம்னு சொல்றான். ஜிக்கியாங், ஆமா போஸ், 5 நாள் இடைவிடாத போர், நீங்களும் மாங்கும் இல்லனா நாங்க தாங்கி இருக்க மாட்டோம், சுவர் எல்லாம் போச்சுன்னு வருத்தப்படுறாங்க. அப்போ லியோ வரான். ஏன் எல்லாரும் சோகமா இருக்கீங்க? சுத்தியும் பாருங்க, இவ்ளோ பெரிய போர்ல நம்ம ஆளுங்க உயிர் சேதம் ரொம்ப கம்மி, இது பெரிய வெற்றி, மிஷன் கம்ப்ளீட்னு சொல்றான். சிஸ்டம் அலர்ட். எஸ்-ரிங்க் கோல்டன் சிட்டி பில்டிங் மிஷன் முடிந்தது, பரிசுகள் வழங்கப்பட்டன. சென், சரி வாங்க சிட்டியை உருவாக்கலாம், அந்த ஆர்டர் எங்க போட்டீங்கன்னு கேக்குறான். யாங்சியங்சிங் கிழக்கு மலை அடிவாரம். தரையில ஒரு ஒளிவட்டம் ஜொலிக்குது. அங்க நின்னவங்க எல்லாம் என்னடா இது புதுசா இருக்குன்னு வேடிக்கை பாக்குறாங்க. ஒருத்தன் தொடப்போக, தொடாதீங்க, இது ஆபத்துன்னு வார்னிங் வருது. சிஸ்டம், இதுதான் சிட்டி ஹார்ட், ஊதா நிற புறவர் அல்லது அனுமதி பெற்றவங்க மட்டும்தான் இதை தொட முடியும். ஜிக்கியாங், இதுதான் நம்ம சிட்டியோட மையம். ஒருத்தன், வாவ், இது நம்ம மேடம் ஜிக்கியாங்குக்கு சொந்தமானதுன்னு சொல்ல, இன்னொருத்தன், இல்ல நம்ம பேரரசர் சென்னும் ராணி ஜிக்கியாங்கும் வராங்கன்னு வழிவிடுறான். சென் அந்த இடத்த பாக்கறான். இந்த இடத்த தான் செலக்ட் பண்ணியா? ஜிக்கியாங் பெருமையா விளக்குறாங்க. ஆமாம் பாஸ், நான் சும்மா முடிவு பண்ணல, ஒரு சிட்டி பிளானர் கிட்ட ஐடியா கேட்டேன். இந்த இடம் செம ஸ்ட்ராட்டஜி, சுத்தி மலை இருக்கு பாதுகாப்புக்கு, நடுவுல சமவெளி இருக்கு வீடு கட்ட, பக்கத்திலேயே ஆறு ஓடுது, தண்ணி மற்றும் போக்குவரத்து. இதுதான் ஃபியூச்சர்ல பெரிய சிட்டியா வளர சரியான இடம். சென் பாராட்டுறான். நீ கில்லாடிமா, பிளான் பக்கா, சரி தாமதிக்க வேணாம், நம்ம சாம்ராஜ்யத்தை இப்பவே உருவாக்குன்னு கிரீன் சிக்னல் கொடுக்கறான். லியோ சார், ஒரு நிமிஷம், நீங்க என் மேல நம்பிக்கை வச்சுதான் முதலீடு பண்ணீங்க, ஆனா இந்த நகரத்துக்கு தலைவனா, சிட்டி லார்டா நம்ம பாய் தான் இருக்கணும், இதுதான் என் விருப்பம்னு ஜிக்கியாங் சொல்றாங்க. லியோ கூலா சிரிக்கிறான். எனக்கு என் வியாபார சங்கத்துக்கு, காப்ளின் மர்ச்சன்ட் அசோசியேஷனுக்கு சென்டர்ல இடம் கிடைச்சா போதுமா, சிட்டி ஹார்ட் உன் கையில இருக்கு, நீ யார வேணா தலைவனா போடுன்னு கிரீன் சிக்னல் கொடுக்கறான். ஜிக்கியாங் சென்னை பார்த்து, பாஸ், இனிமே இது உங்க சாம்ராஜ்யம், சார்ஜ் எடுங்கன்னு வழிவிடுறாங்க. சென் முன்னாடி வந்து அந்த சிட்டி ஹார்ட்டை தொடுறான். சிஸ்டம், அனுமதி கிடைத்தது, ஆக்டிவேட் செய்யவா? சென், எஸ். சிஸ்டம், சிட்டிக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? சென் மனசுல பழைய பகையும் வன்மமும் ஓடுது. இருக்கு பேர் பேட்டி சிட்டின்னு கர்ஜிக்கிறான். சிஸ்டம் அதிரடி அறிவிப்புகளை அள்ளி வீசுது. 1. சிட்டி லார்ட் சென், இவருக்கு 20% அதிக எக்ஸ்பீரியன்ஸும் பொருட்கள் கிடைக்கிற வாய்ப்பு, டிராப் ரேட்டும் அதிகம். 2. சிட்டி பவர், சிட்டிக்குள்ள சென்னோட பலம் 100% கூடும், எதிரிங்க உள்ள வந்தா அவங்க பலம் 50% குறையும், வேற லெவல் பாதுகாப்பு. 3. நிர்வாகி ஜிக்கியாங், அவங்களுக்கு 80% பவர் கூடும், உலகம் முழுக்க அனௌன்ஸ்மெண்ட் போகுது. இவால்வர் பாய் 50,001வது நகரத்தை வெற்றிகரமா உருவாக்கிட்டாரு. 10 கௌரவ புள்ளிகள் வழங்கப்பட்டது. மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம். வாவ், நம்ம எல்லாருக்கும் 3 ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் வெறித்தனமா சண்டை போட்டிருப்போமேன்னு குஷியாகிறாங்க. வாழ்க பேரரசர் சென், வாழ்க ராணி ஜிக்கியாங்னு கோஷம் விண்ணை பிளக்குது. லியோ சிரிக்கிறான். சூப்பர், டீல் முடிஞ்சுது, சென் தலைவன், ஜிக்கியாங் நிர்வாகி, இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன், நான் திருப்தியா கிளம்புறேன், இன்னும் நிறைய முதலீடு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்றான். சென், உங்க டாஸ்க் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும் லியோன்னு சொல்ல, லியோ, நீ கெட்டிக்கார பையன்டான்னு சொல்லிட்டு போறான்.
சென் ஜிக்கியாங் கிட்ட 2 ஸ்க்ரோலை கொடுக்கறான். இது அந்த கோல்டன் மிஷின் ஜெயிச்சதுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் பரிசு. ஜிக்கியாங் பிரிச்சு பார்த்தா கண்ணே இருட்டிருச்சு. 1 கேலக்டிக் சூப்பர் கம்ப்யூட்டர் கோர். இது பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த தொழில்நுட்பம். எந்திரங்கள், வாகனங்களுக்கான வரைபடங்களை அதுவே டிசைன் பண்ணும். இதுக்கு சுயபுத்தி உண்டு. இது வளர வளர நாம நினைக்கிறத விட பயங்கரமா வேலை செய்யும். 2 தானியங்கு உற்பத்தி ஆலை. மேல சொன்ன கம்ப்யூட்டர் கூட இதை இணைச்சிட்டா போதும். மூலப்பொருளை போட்டா மட்டும் போதும். காரு, துப்பாக்கி, பீரங்கின்னு எதை வேணா ஆட்டோமேட்டிக்கா தயாரிச்சு தள்ளும். சென் விளக்குறான். ஜிக்கியாங், இத வச்சு நாம தயாரிக்கிற வண்டி, ஆயுதம் எல்லாத்தையும் அந்த சோதனை உலகத்திலையும் பயன்படுத்தலாம். நாம இனிமே சாதாரண ஆளுங்க இல்ல, ஒரு தொழில்நுட்ப சாம்ராஜ்யமே நம்ம கையில இருக்கு. இந்த மிஷின்களை வச்சு நாம மத்தவங்கள விட பல மடங்கு முன்னேறிடலாம். ஜிக்யாங் சொல்றாங்க, காலம் மாறி போச்சு பாஸ். இனிமே துப்பாக்கின்னா சும்மா சுடுறது மட்டும் இல்ல. இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வர்ற துப்பாக்கிங்க பழைய மாடல் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் தனி பவர் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. பழைய நினைப்பையெல்லாம் தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அந்த சிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் காலியா தெரியலாம். ஆனா போக போக எஸ் லெவல் வரைபடம் குவியும் பாருங்க. உதாரணத்துக்கு பயாலாஜிக்கல் பேக்கப் சென்டர்னு ஒன்று இருக்கு. அது நம்ம உடம்பையே குளோனிங் பண்ணி நமக்கு இன்னொரு உசிரை கொடுக்கும். அப்புறம் ஆன்டி கிராவிட்டி பேஸ் வந்தா ஆகாயத்திலேயே சிட்டி கட்டலாம். இதெல்லாம் எஸ் லெவல் சிட்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும். வருங்காலத்துல நாம தான் டாப். அப்போ மாங் துள்ளி குதிச்சு வர்றா. மாஸ்டர், கனவு உலகத்துல செம ஜாலி, 3 புது ஸ்கில் கத்துக்கிட்டேன் பாருங்கன்னு காட்டுறா. சிஸ்டம் காட்டுது. 1 வெள்ளை இரைச்சல், ஒயிட் நாய்ஸ். இது ஒரு சத்தத்தை எழுப்பி எதிரிய தானாவே கனவதை இழுத்துட்டு போகும். 2 மயக்க அலை, ட்ரௌசினஸ் சர்ஜ். இது ஹிப்னாட்டிசம் மாதிரி. சண்டையில எதிரிய ரிலாக்ஸ் ஆக வச்சு கவனத்தை சிதறடிக்கும். இது நிஜ உலக சண்டைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சென், ஷபாஷ், நான் சொன்ன மாதிரியே கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பாராட்டுறான். மாங் 3வது ஸ்கில்ல காட்டுறா. இது அவளா செலக்ட் பண்ணது. கனவு பயணி, ட்ரீம் விசிட்டர். எந்த ஒரு ட்ரீம் டோட்டம் மூலமாவும் இவ நிஜ உலகத்துக்கு வரலாம். இல்லனா மத்தவங்கள அங்க அனுப்பலாம். சென் ஆச்சரியமா, அப்போ இது டெலிபோர்டேஷன் மாதிரியான்னு கேட்குறான். மாங் உற்சாகமா, ஆமா, இப்போ நான் ஹான்சியாவோ கனவுல இழுத்தா நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போகலாம், இல்லனா உங்களை நேரடியா அவருக்கு பார்சல் பண்ணலான்னு சொல்றான். சென், நீ தேறிட்டம்மா, கிராஜுவேட் ஆயிட்டேன்னு சொல்றான். மாங், இல்ல மாஸ்டர், இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்கு, ட்ரைனிங் எடுக்கலாமான்னு கேட்குறா. சென் சரின்னு சொல்லிட்டு ஜிக்யாங்கிட்டு, நம்ம ஆளுங்களில் கொஞ்சம் பேரை மலைப்பயிற்சி மைதானத்துக்கு அனுப்பு, மாங்கோட புது சக்தியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்றான். ஜிக்யாங், சரி அனுப்பி வைக்கிறேன், ஆனா ரொம்ப நேரம் ட்ரைனிங் எடுக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரி நம்ம சிட்டி லார்டுக்கு சிறப்பா வெகுமதி கொடுக்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோன்னு கண்ணடிச்சுக்கிட்டு சென்னை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஜி உனக்காக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரெடி பண்றான்னு சொல்றாங்க. சீன் வில்லாவுக்கு மாறுது. ஷீவ் கவர்ச்சியான உடையில நிக்கிறா. ஜி அவளை பார்த்து, பக்கா இதுதான் சரின்னு சொல்றா. அப்புறம் மற்ற பொண்ணுங்களை பார்த்து, இன்னைக்கு ராத்திரி போர்ல அந்த சென்னை சமாளிக்க தயாரான்னு கேட்குறா. எல்லாரும் நாங்க ரெடின்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணு கிண்டலா, ஏக்கா போன முறை மாதிரி சீக்கிரம் மயங்கி விழுந்துராதீங்கன்னு சொல்றா. ஜி கோவமா, இந்த வாட்டி அப்படி நடக்காதுடி, எனக்கு கிடைச்ச எல்லா பாயிண்ட்டையும் உடல் வலிமை ஃபிசிக்ல போட்டிருக்கேன், இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்னு சவால் விடுறா. கடைசியா சென் ஜிக்யாங் கிட்ட பெட்ரூமுக்கு வர்றான். ஏன் மாங் உங்களை தேடிட்டு இருக்கான்னு ஒன்னும் தெரியாதவன் மாதிரி கேட்குறான். ஜிக்யாங், மேங் பக்கத்துல இருக்கிற டஞ்சனுக்கு போலாமான்னு கேட்டான். அவ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்தணுமா, நான் சரின்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. சென், சரி, அவ முடிச்சிட்டு வந்ததும் என்ன பார்க்க சொல்லு, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான். சரி பாஸ், இப்போ நாங்க எல்லாரும் வெயிட்டிங், எங்களுக்கு எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணலான்னு கொஞ்சம் ஐடியா கொடுங்களேன்னு ஜிக்யாங் செல்லமா கவுன்சிலிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஜி ஆர்வமா வர்றா, ஆனா சென் அவளை ஓட்டுறான். உனக்கு எதுக்குமா அட்வைஸு, உன் சி கிளாஸ் திறமை தான் ரொம்ப சிம்பிளாச்சே, இதுல கிளைகளே இல்ல, இதுல என்னத்த அட்வைஸ் பண்றது, உன்னோட ஸ்கில் ட்ரீ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு, அப்புறம் பார்க்கலான்னு கலாய்க்கிறான். எல்லா பொண்ணுங்களும் சென்னை சுத்தி நிக்கிறாங்க. சென் ஒரு வாத்தியார் மாதிரி கிளாஸ் எடுக்கிறான். முதல்ல ஜிக்யாங். சென் அவளோட அமத்திஸ்ட் ஐ எஸ் லெவல் ஸ்கில்ல பார்க்கறான். ஜிக்யாங், இதுல 3 வழி இருக்கு. நீ ஒரு போர் வீரன் இல்ல, நீ ஒரு ராணி, குவீன். நீ நேரா சண்டை போட தேவையில்ல, உன் ஃபோக்கஸ் முழுக்க கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கணும். அமெத்திஸ்ட் கேஸ் திறமைய வளர்த்துக்கோ. எதிரிய பார்த்தாலே அவங்க குழம்பி போகணும், டேஸ்டு.
சக்தி வித்தியாசம் அதிகமா இருந்தா பவுண்ட்லெஸ் டெப்த் மூலமா அவங்க மனசை ஏனி படிக்கலாம். ஜிக்யாங் புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்ட் பாஸ், என் கண்ணை பார்த்தாலே அவங்க வழி தெரியாம திணறணும். அடுத்து ஷியூ. அவகிட்ட 2 ஸ்கில் ட்ரீ தான் இருக்கு. பரவாயில்ல ஷியூ, அளவு முக்கியமல்ல. நீ முதல்ல த்ரெட் விஷன் ஸ்கில்ல அன்லாக் பண்ணு. இது ஆபத்தான எதிரிகளை தனியா காட்டும். அப்புறம் see what he sees ஸ்கில்ல கத்துக்கோ. நீ பார்க்கறத உன் டீம் ஆளுங்களும் பார்க்க முடியும். எதிர்காலத்துல நீ தான் காட் லெவல் சப்போர்ட். அடுத்து லூலி. சென் அவளோட இல்யூஷன் பி லெவல் ஸ்கில்ல பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான். லூலி, உன்கிட்ட தாக்குற சக்தி இல்லைன்னு நினைக்காத. இதோ பாரு, பர்சீவ் இல்யூஷன் ஆஸ் ரியாலிட்டி. இது சாதாரண ஸ்கில் இல்ல. நீ உருவாக்குன மாயையை எதிரி நிஜம்னு நம்பிட்டான்னா அந்த மாயை நிஜமாவே அவனை கொல்லும். உதாரணத்துக்கு, நீ ஒரு அணுகுண்ட மாயையா உருவாக்குற. அவன் அதை நிஜம்னு நம்புனா நிஜமாவே அணுகுண்டு வெடிச்சா என்ன ஆகுமோ அது அவனுக்கு நடக்கும். ஆனா ஒரு சிக்கல், இதுல எதிரியோட ஆறா மறைக்கப்படாது. சோ உன் நடிப்பு திறமையை வச்சுதான் இவங்கள நம்ப வைக்கணும். ஜிக்யாங் மிரண்டு போறாங்க. இதுவா பி லெவல்? இது வேற ரகம் யா. அடுத்து சுயன். உன் ரேபிட் ரிகவரி ஸ்கில் ரொம்ப சிம்பிள் ஆனா இஃபெக்டிவ். பாயிண்ட்ஸை உடம்பு, மனசு, ஸ்டாமினா 3க்கும் சமமா பிரிச்சு கொடு. உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் மெடிக்கல் டேலண்ட்டை நான் பார்த்ததே இல்ல. இப்போ ஜி பின்னாடி இருந்து, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, எனக்குன்னு கேக்குறா. சென் நக்கலா, பொறுமா, சி கிளாஸ் ஆளுங்க கடைசியா தான் பேசணும்னு சொல்ல ஜிக்கு கோவம் வந்து அவன் தோள்பட்டையில கப்பன்னு கடிக்கிறா. கடைசியா லிங்யூ. சென் அவளோட ஃபோக்கஸ்டு கான்சென்ட்ரேஷன் பி லெவல் ஸ்கில்ல பார்க்கறான். இது வெளிய பார்க்க யோசிக்கிற வேகத்தை அதிகப்படுத்துற மாதிரி தெரியும். ஆனா தனிநபர் சண்டையில இது ஒரு கடவுள் லெவல் கிஃப்ட். எதிரி கை தூக்குறதுக்கு முன்னாடியே நீ முடிவெடுத்து அடிப்ப. இது உன்னை ஒரு பயங்கரமான ஃபைட்டரா மாத்தும். சென் லிங்கிவுக்கு பாடம் எடுக்கிறான். உன் திறமை சூப்பர், ஆனா நீ எல்லாத்தையும் யோசிக்கிற. சண்டேல எது முக்கியமோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். தேவையில்லாத குப்பைய மண்டையில ஏத்தக்கூடாது. சென் அவ முன்னாடி சொடக்கு போட்டு, எப்போ யார கவனிக்கணும்னு கத்துக்கோ. இல்லன்னா இந்த சக்தியே உனக்கு எதிரா திரும்பிரும். தனி ஆளா சண்டை போட்டு பழகு, 1-on-1 காம்பேட்னு சொல்றான். லிங்கியூ புரிஞ்சுக்கிட்டு, நன்றி மாஸ்டர், செயல்ல காட்டுறேன்னு அவன் பக்கத்துல உட்கார்றா. ஜி சும்மா இருப்பாளா? பாருடி, இப்ப பாஸ் உன்னையே பார்க்கறாரு. உன்னை யாராவது கத்தியால குத்துனா கூட உனக்கு வலி தெரியாது போல, அந்த அளவு மயங்கிட்டன்னு கலாய்க்கிறா. கடைசியா ஜி முறை வருது. ஜி பெட்ல படுத்துக்கிட்டு, எனக்கு சொல்லுங்க பாஸ்ன்னு கேக்குறா. சென் அவ ஸ்கில்ல பார்த்துட்டு, உன்னோடது கிஃப்டட் திறமை. நீ எதை செஞ்சாலும் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் கிடைக்கும். நீ எதையும் 10 மடங்கு வேகமா கத்துக்கலாம். உன்னால உடல் பலத்துல என்ன ஜெயிக்க முடியாது, ஆனா நுணுக்கத்துல என்ன நீ எதிர்காலத்துல வீழ்த்தலாம்னு சென் சொல்ல, அதை கேட்ட ஜிக்கியாங் வெக்கப்படுறாங்க. ஜிக்கு ஒரே குஷி, ஆனா வெளியே காட்டிக்காம, எப்ப பாரு என்ன கலாய்க்கிறதே வேலையா போச்சுன்னு சென்னை கடிக்க வரா. ஜிக்கியாங் எல்லாரையும் உற்சாகப்படுத்துறாங்க. பாஸ் எல்லாருக்கும் வழிகாட்டிட்டாரு. இனிமே நம்ம பேட்டி பேலஸ் பேரை நாம தான் காப்பாத்தணும். புதுசா சேர்றவங்க நம்மள பார்த்து மிரளணும். எல்லாரும் உறுதியா செய்வோம்னு கத்துறாங்க. ரூமுக்கு வெளியே ஷுவாங் இதை கேட்டுட்டு பெருமூச்சு விடுறா. எனக்கும் பாஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்னு பாவம் போல ஃபீல் பண்றா. சீன் மேஜிக் சிட்டிக்கு மாறுது. ஹான் ஷியோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு சென் அவ ரூமுக்குள்ள டெலிபோர்ட் ஆகி நிக்கிறான். ஹான் ஷியோ அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். பாஸ், நீங்களா? அந்த பொண்ணு மாங் நிஜமாவே உங்களை இங்க அனுப்பிச்சிட்டாளா? வேற லெவல் பவர் பாஸ் அது. சென் ஸ்கிரீனை பார்க்கறான். மாங் மெசேஜ் அனுப்பியிருக்கா. மாஸ்டர், தூரம் ரொம்ப அதிகம், தலை சுத்துது, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். சென், சரிமா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹான்ஷியோ பக்கம் திரும்புறான். சிட்டி வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரி, உனக்கு அந்த சிட்டி பில்டிங் ரிவார்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சதுன்னு கேட்குறான். ஹான்ஷியோ அசடு வழியிறான். ஒன்னே ஒன்றுதான் பாஸ். சென் ஷாக் ஆகி, ஏண்டா நீயும் மாங்கும் தான் நிறைய ஜாம்பிகளை கொன்னீங்களே? ஹான்ஷியோ சோகமா, அதுவா பாஸ், கனவுல அந்த கத்துற ஜாம்பிகள் கத்துனதும் நான் பறந்துட்டு இருந்தவன் நிலைய குலைஞ்சு கீழே விழுந்து செத்துட்டேன்னு உண்மையை சொல்றான். சென் சிரிக்கிறான். டேய், வெளியே எங்கேயும் போய் நான் சென் குரூப்னு சொல்லிராத, மானம் போயிரும். ஹான்ஷியோ, பாஸ், இது நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும், வாங்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு போலாம்னு பேச்ச மாத்துறான். சென் கையில இருந்த அந்த பட்டாம்பூச்சி குறி மின்னுது. இது அந்த SSS லெவல் மிஷன். இங்க வந்தப்பவே இது அலர்ட் அடிக்குது. அந்த ஃபேக்டரியில பிளேக் ஜாம்பிகள் நிறைஞ்சிருக்கு போல. சரி, கிளம்பலாம், ஜன்னலை திறடான்னு சென் சொல்றான். என் சிட்டி செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இந்த SSS லெவல் மிஷன்ல என்ன பரிசு காத்திருக்குன்னு பாப்போம்னு சென் ஒரு புதிய வேட்டைக்கு தயாராகிறான்.